ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. இன்னைக்கு 3 ஸ்நாக்ஸ் ரெசிபி இல்லை 3 பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ப்ரெட்டை வச்சு, வீட் பிரெட் வச்சு 2 வீட் பிரெட் எடுத்துக்கோங்க. மேலே வந்து சீஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிளகா, அரைச்ச மிளகா ஃப்ளேக்ஸ் வந்து தூவி விடுங்க. கொத்தமல்லி இலை தூவி விடுங்க. கேஸ் ஆன் பண்ணுங்க. பட்டர், எண்ணெய், நெய் எது இருக்கோ சேர்த்துக்குங்க. ப்ரெட்டை மேலே வைங்க. மூடி போட்டு மூடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. சீஸ் வந்து மெல்ட் ஆகிற வரை வைங்க. சீஸ் மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ரெசிபி செய்கிறக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தமிழ் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பிரெட் பீஸா எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான வீட் பிரெட் வச்சு கேப்சிகம், தக்காளி, சீஸ் இருந்தால் போதும், செஞ்சிடலாம் பிரெட் பீஸா. தக்காளி வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. நல்லா பொடியாக சின்னதாக நறுக்கிக்கோங்க. கியூப்ஸாக நறுக்கிக்கோங்க. ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை டக்குன்னு செய்கிறது பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இது செஞ்சால் சூப்பராக இருக்கும். பீஸான்னு குழந்தைய கேட்கல நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கேப்சிகம் எடுத்துங்க. சின்ன சின்ன நறுக்கிக்குங்க. டைஸ் பண்ணிக்குங்க. விதையை நீக்கிட்டு, காம்பை நீக்கிட்டு டைஸ் பண்ணிக்குங்க. ரொம்ப குறுகுன்னு இருக்குங்க, ஏன்னா ப்ரெட்டு வேலை வந்து நம்ம வைக்க போகிறோம். ப்ரெட்டு சின்ன சைஸ் தான், அதனால ரொம்ப சின்னதாக நறுக்கிக்குங்க. நறுக்கிச்சு பாருங்கள். அடுத்து ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் சாஸை வந்து தடவிக்குங்க. 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. 2 பிரெட் ஸ்லைஸ்லையும் சாஸ் தடவிக்குங்க. மேலே வந்து சீஸ் வச்சுருங்க. மேலே பன்னீர் வந்து வைங்க. நறுக்கி வச்ச பன்னீரை வந்து சேர்த்துக்குங்க. கேப்சிகம் சேர்த்துக்குங்க. ஜஸ்ட் அங்கங்கே பார்க்கல அழகாக இருக்கும், டெக்கரேட் பண்ணுற மாதிரி செய்யுங்க. தக்காளி பீஸ் வந்து வைங்க. எல்லாம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். டைஸ் பண்ணதாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது மேலே சீஸ் தூவி விடுங்க. நிறைய சீஸ் போட்டிங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸு இல்லாட்டா பெப்பர் தூவிட்டுக்கலாம். தோசைக்கல்லை சூடு பண்ணுங்கள். பட்டர் கிரீஸ் பண்ணுங்கள். பட்டர் நல்லா தடவிக்குங்க. இப்போ பிரெட் பீஸாவை வைங்க. மூடி போட்டு மூடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. சீஸ் வந்து மெல்ட் ஆகிற வரை வைங்க. பாருங்க, மெல்ட் ஆயிடுச்சு. பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணுங்கள், சர்வ் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துருக்கு. இந்த ரெசிபி பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய ஃபேவரட் ரெசிபியும் கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த ப்ரெட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கார்லிக் வீட் பிரெட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணுங்கள், பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பூண்டை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன ஓட்ட உள்ளில திருவுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க.
துருவி வச்ச பூண்டு சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பட்டரை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு நீங்க வந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரம் மிக்ஸ் ஆயிரும். ஹார்டா இருந்துச்சுன்னா லேட் ஆகும் மிக்ஸ் பண்றதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட் பிரெட் 2 பிரெட் எடுத்துக்கங்க. 2 பிரெட்லையும் நல்லா கிரீஸ் பண்ணுங்க. நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி பரப்பி தடவுங்க. தோசைக்கல் சூடு பண்ணுங்க. நெய் இல்லை பட்டர் வந்து தடவிக்குங்க தோசைக்கல்லில். இப்போ கிரீஸ் பண்ண ப்ரெட்டை அப்படியே வைங்க. ஒரு பக்கம் மட்டும் கிரீஸ் பண்ணிவிட்டு அதை தோசைக்கல்லில் வைங்க. அதுக்கு மேலே வந்து கார்லிக் மிக்சரை வந்து நல்லா தடவுங்க. இந்த பக்கம் ரோஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு. இந்த பக்கம் ரோஸ்ட் ஆனோடனே நல்லா கிறிஸ்பி ஆனோடனே நீங்கள் அதை பரட்டி போட்டு திரும்ப செய்யலாம். ரெண்டு பிரெட்லையும் நல்லா கிரீஸ் பண்ணுங்க, தடவுங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரிலாம் தடவுங்க. இப்போ பரட்டி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர நல்லா வேக வைங்க. கிறிஸ்பி ஆயிரும். அதுக்கு நீங்கள் வந்து பட்டரும் நெய்யும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கேஸை ஆஃப் பண்ணுங்கள். அப்படியே கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான கார்லிக் வீட் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இந்த வீடியோடைய கடைசியில் கொடுத்துருக்கேன். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஃபேவரட் ரெசிபியையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 ப்ரெட்டில் எந்த ப்ரெட் ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஹெல்தியான, டேஸ்டியான, சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.